சொல்லுங்க, நீங்கள் என்ன கோயில் பாருங்களான் ஸ்ரீலங்கா யாழ்ப்பாணம் துன்னாலே இந்த கோயில்ல 89 88 8 வந்தான். இந்த கோயிலாம் வேலை செய்யறேன். இந்த கோயில் சிவன் பேர் வைத்தியநாதேஸ்வரர் ஆலயம். சக்திக்கு தையல் நாயகி. 120 வருஷம் பழம் வாய்ந்த இந்த கோயில். 120 வருஷம் பழம் வாய்ந்த இந்த கோயில் பல ஏக்கர் விஸ்தீரணம் இந்த கோயில். இது அடுத்ததான் விஷ்ணு கோயில் இருக்கு. இதே இந்த பவுண்டரியில அங்கால மாரியம்மன் கோயில் இருக்கு. சிவராத்திரி இந்த ஆடி மாச பூசைகள், விஷ்ணு புரட்டாசி பூசைகள் எல்லாம் வளமே நடக்குது. காவடி 20,000 பேர் கூட்டம், 2,000 காவடி. இந்த தெற்கு இந்த ஆப்பிரிக்க பிராந்தியத்தில் இதுதான் பெரிய கோயில். ஆனால் இந்த கோயிலில் பூஜை பண்ணுறதுக்கும் இலங்கையில் பூஜை பண்ணுறது என்ன வித்தியாசம்? இந்த கோயிலில் தெரிந்தால் உங்களுக்கு நாங்கள் சரியான குளிர் நாடு, சும்மா நிற்க முடியாது. அதை விட நடைமுறைகள் என்ன? நடைமுறைகள் அப்படித்தான். இப்போ சாதாரணமாக கணக்க பூசிகளை நாங்கள் சொன்னால் அவங்களுக்கு அவ்வளோ விருப்பம் வராது. ஒரு நாளைக்கு ஒரு நேரம் பாண்டா வரணும். மற்றபடி எல்லாம் கதிரை வச்சு உட்காரணும், இல்லத்தில் உட்கார மாட்டோம். ஆமாம். மற்றபடி இதுகளை பொறுத்தவரையில், நம்பிக்கைகளை பொறுத்தவரையில நல்லா நடக்குதுன்னு சொல்லலாம். நம்பிக்கை உண்டு, தெய்வ நம்பிக்கை உண்டு. ஆனா விரதம் இருக்கிறது சொன்னால் அவைக்கு கொஞ்சம் பிடிக்கிறது கூடவா இருக்குது. பார்த்தேன் விரதம் ஃபாஸ்டிங் சொல்லி சொன்னா கொஞ்சம் அதை குறைச்சு கொண்டால் நல்ல பேர் எடுத்துக்கிறேன். மரக்கறிக்காரர் சாப்பிட்டு மரக்கறிக்காரர் விலை குறைவு. கோயிலுக்கு மச்சம் சாப்பிட்டு இல்லை வரைகளை அன்றைக்கு குறிப்பிட்ட நாளில் வரைகளை மச்சம் இல்லாம இருக்கலாம். அதோட நீங்க பஜனை செய்யணும்னு சொல்றீங்க. என்ன பாட்டு சொல்லி இந்த திருவாசகம் 4 இந்த இதுக்கு தானே திருவாசகம், திருவிசப்பா, திருப்பல்லாண்டு, இதுகள் திருப்புகள் இதெல்லாம் நடக்கும். திங்கட்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை நடக்கும். ஜோன்ஸ்பேக்கில் பார்த்தோன்னா ஓமம் மிளகைக்குள்ள வெளியே போட சொல்றது இஞ்சி. இந்த மாதிரி இஞ்சி அப்படித்தான். அது ஒரு பழக்கம் பழகிட்டது, அவைக்கு விருப்பம். ஆனால் துப்ப அந்த ஓம் பழக்கைக்குள்ள துப்பை அதை பங்குபற்றினோம். அது இந்த நாட்டை பொறுத்தவரை நான் தவறுன்னு சொல்ல முடியாமல் இருக்கிறனால. மற்ற அந்த உற்சவ மூர்த்திகளுக்கு நீங்கள் அவையில் பூ போட்டு கும்பிடுறது தான் விடுறீங்களோ? உற்சவ மூர்த்திகளுக்கு பூ போட்டு கும்பிட நாங்கள் விடுறதில்லை. ஆனால் அவையில விரதமாக இருந்து அப்புறம் மரக்கறி சாப்பிட்டு இந்த பயல் நாட்கள் இந்த நடராஜர் அபிஷேகம் மற்ற உற்சவ மூர்த்திகளுக்கு பிடிக்காப்பு இதுகள் செய்யறதுக்கு நான் விட்டுக்கொள்றோம். என்ன சொன்னால் அந்த காலத்தில் நாங்கள் இல்லாத காலத்திற்கும் செய்துதான் வருகிறோம். அது ஆட்கள் தட்டுப்பாடு, கிராம நாட்கள் இல்லைத்தானே, நாங்கள் ஒரு ஆள் 2 பேர் தான் இருக்கிறோம். அப்போ இந்த பெரிய கோயில் நடத்துறதுக்கு எப்படியும் அவையில் உதவி இல்லாமல் முடியாதுன்றாங்க. மற்றது நீங்கள் எப்படி ஆக்கள் தங்க பாட்டு போடுறதுக்கும் இப்போ பிராமண செய்யறதுக்கும் ஏதாவது வித்தியாசம் தான். பிராமணர்னு சொன்னால் அதில் ஒரு பூஜை பண்ணோம்னு நாங்கள் எத்தனையோ விஷயம் இருக்குது. சங்கல்பம்னு சொல்லுவோம், விக்னேஸ்வர பூஜைன்னு சொல்லுவோம், சுக்லாம்பிரதம்னு சொல்லி கொண்டு விநாயகர் பெருமானுக்கு ஒரு வேண்டுதல் இருக்குது. அப்புறம் கரநியாசம், அங்கநியாசம் இருக்குது. எப்படி எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. இனி நாங்கள் மந்திரம் சொல்லிக்கல எல்லாருக்கும் அந்த மந்திரம் படித்த இல்லாமல் தான் இருக்கும் பிராமணர் கோயில்ல. அப்போவே அந்த மந்திரத்தை மனத்தாலேயோ வாயாலையோ உச்சரித்து கொண்டு அந்த பூ போடுற முறையில கொஞ்சம் வித்தியாசம் இருக்கத்தான் செய்யுது. இப்போ தமிழ்ல அர்ச்சனை செய்யணும்னு சில பேர் கேட்டுக் கொடுக்கிறோம். அவையும் கூட அபிப்பிராயம் இல்லை. அப்போ இப்படித்தானே அது அவைவன் நம்பிக்கை பொறுத்தது. இந்தியாவில அந்த காலத்தில் எவ்வளோ காலமுடன் திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா துறையாக்கெல்லாம் ஆரம்பிச்சு தமிழ் சொல்லிக்கலாம். அண்டையே தமிழ் ஆரம்பிக்கணும்னு சொல்லி ஆரம்பிச்சோம். 2 பேரும் அது வெற்றிகரமாக நடந்தா எனக்கு தெரியல. இன்றைக்கும் அந்த இடத்துல சமஸ்கிருதத்தை தான் நடந்துட்டு. அப்போ கேட்டால் நாங்களும் செய்வதில் குற்றமா எனக்கு தெரியல, நாங்களும் செய்து கொள்ளலாம். சில கோயிலில் தமிழை அர்ச்சனை செய்யணும், அது தவறுன்னு சொல்ல முடியாது. இங்க கேட்டா நான் செய்வேன். இந்த ஊர்ல இப்ப நாங்கள் இல்லாத நாங்களும் வெளிநாடு ஊர்ல ஓவர்சீஸ் வந்துடுறோம். இந்த ஊர்ல உள்ள தமிழ்ல செய்யணும். பொதுமக்கள் நீங்கள் அபிஷேகத்துக்கு சுத்தமா வர்றீங்கன்னா அப்புறம் சில பேர் சொல்லினோம் அப்படி விட்டாரு பிராஜித்த அபிஷேகம் ஜீவம் அப்படியே சொல்லினோம். அப்படி என்று சொல்ல போனா இந்த ஊர்ல எத்தனையோ ஆயிரக்கணக்கான கோயில் இருக்குது. இந்த கோயில நாங்கள் வர முன்னமே அவை எல்லாம் இந்த கோயில நடத்தி கொண்டுதான் இருந்திருக்கோம். அப்ப நாங்கள் வர முன்னம் அதை விட முடியாதுன்னு சொன்னால் அந்த பூஜை புனஸ்காரங்களை செய்யறதுக்கு ஏதாவது அவைக்கு ஒழுங்கு இருந்திருக்கத்தானே வேணும். நிப்பாட்ட முடியாதான் அது. அந்த பிரச்சனையெல்லாம் நீங்கள் சொன்னா மண்ணாலே ராவணன் நீங்க அதை பிடிச்சு போட்டு வச்சு பூஜை பண்ணாலும் அது வேலை செய்திருந்தா சொல்லுவேன். பூர்த்தியில உண்டாச்சுன்னா சொல்லுவேன்.
இங்க உற்சவங்கள் இருக்குதா? கொடியேற்றியெல்லாம் உற்சவம் இருக்கு. கொடியேற்றம் இப்ப இதுக்கு இந்த காவடிக்கு கொடியேற்றம் இருக்கு, மாரியம்மன் கொடியேற்றம் இருக்கு, அப்புறம் இந்த புரட்டாசி மகாவிஷ்ணு கொடியேற்றம் இருக்குது. இந்த மேலவாரம் வைக்கலாமா? மேலவாரம் இல்லை. அப்ப இந்தியாவில இருந்து வர ஒரு இருக்கு. அதான் யோசிச்சுருக்கிறோம். ஆனால் நிதி தமிழ் இனி அதை அந்த அவைக்கு இந்த ஊருக்கு இடத்துல அக்கறை இல்லை. இந்த ஊர்ல பொதுவாக சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க, சேவை. எதுக்கும் ஒரு சர்வீஸ் பண்ணுவீங்க. நம்ம எங்களை ஊர்ல இல்லாமல் எங்களை ஒரு ஆள் செத்தால் 30 நாள் சர்வீஸ் அப்படி ஒன்றும் இல்லை. ஏதாவது மோடிச்சு அடிச்சனே இல்லை, ஏதாவது பல பூசை பண்ணிட்டு போயிடுவாங்க. இந்த ஊர்ல அப்படி இல்லை. 30 நாள் இந்த ஆமனை கூப்பிட்டு அவை திருவாசகங்கள் இந்த மிருதங்கம் அடிச்சு பூசை பண்ற சர்வீஸ்ன்னு சொல்றாங்க. அன்னைக்கு பழக்கமா இருக்குது. ஆனால் இப்ப இங்க நீங்க சொன்னீங்கல்ல கொடியேற்றா இப்ப திருவிழா 10 நாள் நடக்குதோ அப்படிதான் நடக்குது? 10 நாள் நடக்குது திருவிழா. ஊர் வந்து இந்த வாகனங்கள் ஒன்று தானே இருக்கு? வாகனங்கள் வந்து மயில் ஒன்று தான் இருக்கு. மயில் ஒன்று தான் இருக்கு. தேர் ஒன்றும் கட்ட இல்லை. இங்க தேர் கோயில் இருக்கிற கோயில் ஒன்றும் இல்லை. தேர் ஹரே கிருஷ்ணான்னு சொல்லி ஒரு கோயில் இருக்குது. அது பெரிய கோயில வந்து பொதுவாக எல்லாம் வச்சிருக்கோம். தென்னாப்பிரிக்காவிலேயே ஆப்பிரிக்கா கண்டத்திலேயே பழைய கோயில் இந்த கோயில் தான் என்று சொல்லலாம். பழைய கோயிலும் பெரிய கோயில்னு சொல்லி, அதாவது இந்த தென்னிந்திய சித்தாந்த முறைப்படி சைவ சித்தாந்தம் தென்னிந்திய சித்தாந்தம் சவுத் இந்தியா. சவுத் இந்தியா இது சைவ கோயிலா? என்ன மாதிரி சைவம் சொல்றது சைவ கோயில்னு சொல்லலாம். ஆனால் பொதுவாகவே எங்களை தென்னிந்தியான்னு சொன்னா தமிழரை குறிக்குது. தமிழ், தெலுங்கு, இந்த மலையாளம் அதெல்லாம் குறிக்குது. சைவ ஆகாம மாதிரி சில பேர் வந்து சைவம் வந்தா தனியா கிருஷ்ணர் எல்லாம் வழிபடக்கூடாதுன்னு சொல்லினோம். அது என்ன சொல்றீங்க? அதுக்கு நான் ஒத்துக்கொள்ளக்கூடியதா இல்லை. எங்களை வந்து கலசசிய முகே விஷ்ணு கண்டே ருத்ர சமாஸ்தா மூலே தத்ராதிதோ பிரம்மா மத்திய மாத்திரு. அப்படி என்ன சொன்னா சிவன் விஷ்ணு எல்லாம் ஒன்றுதான். எங்களை பொறுத்தவரை எல்லாம் ஒரு ஒன்றுதான். அதுல என்ன போது நான் புறம்ப நான் கும்பிடுறேன் இல்லை. இயேசு வந்தாலும் நான் சிவன் சொன்னா கும்பிடுறேன் இயேசு. சின்ன போட்டி தந்தது மிக்க நன்றி. நான் ஆரம்பிக்கிற காட்டு கேட்டேன். நன்றி. அதான் இந்த தம்பி மேல கல்யாணம் running for the past 60 years here. Every regular Monday evening done up to now. Yes, fantastic. So they are Devarams, huh? Devarams, yes.
visit here and go back. Thank you. திருவடிகளை உண்மையன்போடும் பாடுகின்றோம், புகழ்கின்றோம், துதிக்கின்றோம். பக்கத்து இதனை போக்கும் பரமேசா, உண்மையே சதன நம்பி திருக்கோவிலில் கூடியிருக்கும் அனைவருக்கும் அறியாமல் இருள் நீங்க மெய் அறிவு தந்து உதவும். மனித சமுதாயத்தின் முன்னேற்றத்திற்கு என்றும் எங்கும் தடைக்கோள்களாய் நிற்கும் பொய், பொறாமை, வஞ்சம், சூது, முரண்கூறு முதலிய தீநெறிகள் யாவும் ஒழிய உண்மை, அன்பு, அறம், நீதி, சகோதர வாஞ்சை, நேர்மை, வாய்மை, தூய்மை முதலிய நன்னெறிகள் மேலோங்கி உலகில் மொழி, சமய, சமூக வளர்ச்சிக்கான உணர்ச்சியுடனும் பொதுநிலை நோக்குடனும் மெய்த்தொண்டாற்றி மெய் அடியார்களாக விளங்கவும் திருவருளை பெரிதும் இறங்குகின்றோம். தங்கையை சொலையில் தாங்கும் மங்கையோர் பாகம் இத்திங்கள் திருசபை திருவருளால் நாளுக்கு நாள் வளர்ப்பிறை சந்தனை போல் வளரும். இத்திருப்பணிக்கு எப்போதும் யாவராலும் யாதவும் தடையும் மாறாத வண்ணம் காப்பாற்றி அருளும். கருணையே உருவான கருணை